கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் 8 வயது மகனின் கழுத்தை அறுத்து கொன்றுவிட்டு தந்தை தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லெசிராஜா. வணக்கம் லெசிராஜா, உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நெய்வேலி வடகுத்து பகுதியில் வசித்து வரும் தனியார் நிறுவன ஊழியர் ஸ்ரீபன் தனது 8 வயது மகன் அஸ்வந்தராஜை உடன் வசித்து வருகிறார். இவரது மனைவி கடந்த 8 ஆண்டுகள் முன்பு குழந்தை பிறந்த உடனே இறந்து விட்டார். கடந்த 8 ஆண்டுகளாக குழந்தையை இவர் கவனித்து வந்த நிலையில் தற்போது இதே வீட்டில் குழந்தை கொண்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கடந்த பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நேற்று இரவு சென்னையில் உள்ள தனது தாயாருக்கு உங்களை விட்டு பிரிந்து செல்கிறேன் என வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிவிட்டு தற்கொலை செய்துள்ளார். இன்று காலை வீடு திறக்கப்படாததால் அருகில் உள்ளவர் சென்று பார்த்தபோது வீட்டில் ரத்த கரைப்படுத்த இருந்ததால் உடனடியாக காவல்துறை தகவல் தெரிவித்தார். காவல்துறையினர் வந்து பார்த்தபோது வீட்டில் ஸ்ரீபன்ராஜ் தூக்கில் தொங்கியும் அஸ்வந்தராஜ் படுகையில் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த கண்டுபிடிக்கப்பட்டது. இருவர் உடலும் கைப்பற்றி நெய்வேலி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி லெசிராஜா, உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.